கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
ஆனந்தம் ஆனந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்ற மேகவதி மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்ற மேகவதி நம்ம எல்லாரும் கத்தடி பாடலாமா? எல்லாரும் கத்தடி பாடலாம். ஒருவர் அமைதியாக கூட praise பண்ணுங்க. Hallelujah. ஆசை மடிபடவர் பிதாவின் மகிமையோடே ஆசை மடிபடவர் பிதாவின் மகிமையோடே நேச மனவாட்டியை மறுரூபமாக்க வருவார் நேச மனவாட்டியை மறுரூபமாக்க வருவார் அவராய் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே அவராய் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்ற மேகவதிலே மகிமையின் ராஜா மகிமையோடே வருகின்ற மேகவதிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபையினாலும் தேவ ஆவியானுடைய பலத்தினாலும் இந்த மாலை சந்தியா என்று அழைக்கப்படுகிற இந்த மாலை கூட்டத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய தாசனையும் கர்த்தர் குறித்த நேரத்தில் கொண்டு வந்து விட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அவர் அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு தம்முடைய ஜனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நிச்சயமாக அருள்வார். அநேக நாட்களாக மாதங்களாக ஜெபித்த ஜெபத்தின் கிரியைகளை இன்றைக்கும் நம்முடைய தாசன் மூலம் கர்த்தர் நம்மளோட பேச போகிறார். எல்லாரும் எழுந்து என்று ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ராஜா வந்திருக்கிறார். மகிமை ராஜா வந்திருக்கிறார். சந்தியா வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய மத்தியில் பாஸ்டர் சாம்சன் அவர்களை ஜெபிக்க அன்புடன் நடக்கிறேன். இந்திய தேவ சபையுடைய போதவராக இருக்க பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் வந்து ஜெபித்து தொடர்ந்து அருமையான பாஸ்டர் போதவர்கள் கர்த்தருடைய செய்தியை மத்தியில் கூறுவார்கள். ஜீசஸ். கண்களை மூடி ஆண்டவருடைய சாய்ந்தார வேலையிலே நமக்கு ஒத்தாசைக்கு பருவதமாக தேவனை நோக்கி இந்த நேரத்திலே சோதரித்து நாம் ஜெபிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory to God. Glory to Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றிகளை இதயத்தோடு கூட இந்த நேரத்திலே உங்களுடைய சமூகத்துக்கு நேராக இருக்கிறோம். எங்கள் அருமையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லவராக நன்மை செய்கிறவராக எங்கள் மத்தியிலே நீர் வந்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சந்தியா ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரையா. தொடர்ந்து கர்த்தர் கூட்டங்களை நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த ஜெப வேலையை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறாங்க. விசேஷமாய் உம்முடைய தாசனை கொண்டு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, எங்களுக்கு வேண்டிய மன்னாவை வானத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அருமையான தாசனை எடுத்து வல்லமையாக பயன்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஆண்டு கூட்டத்தினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். நான் பார்க்கிறேன், உங்கள் முகங்களை பார்த்தாலே தெரிகிறது உங்களுக்கு சுவிசேஷம் அவசியம் இல்லை. சுவிசேஷம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் எல்லாரும் இந்த மாலை வேளையில நான் கல்யாண வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்தில்
உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். பிரயோஜனமாயிருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர். எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறதை போதிக்கும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நேரம் முழுவதையும் நீர் ஆண்டு கொள்ளும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். அவ்விதமே நீர் இந்த வேளையில் மகிமைப்படுத்துவீராக. அப்பா, எங்களை இந்த உலகத்தில் நீர் வாழ வைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலே நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் எங்கள் மூலம் வர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் நேரடியாக வசனத்துக்குள் செல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. ஆரம்பத்தில் நம்ம கல்யாண விருந்துக்கு வந்திருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துடும். இயேசுவும் அவருடைய தாயும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவின் இடத்தில் போய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். பிற்பாடு அவருடைய வேலை வந்தது. ஆனால் அதற்கு முந்தி மரியம்மாள் அங்கிருந்தவர்களை, வேலையாட்களை கூப்பிட்டு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்க ஊழியம் முடிஞ்சது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் செய்யும் வேளை வந்தது. பாத்திரங்களை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தபோது கச்சாடியை தெரிந்து கொண்டு வேலைக்காரரை கூப்பிட்டு தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். தண்ணீரால் நிரப்பினார்கள். அதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுக்க சொன்னார். கொடுத்தார்கள். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறினது எங்கே இருந்து வந்தது என்று அந்த தண்ணீரை மொண்ட வேலையாட்களுக்கு தெரிந்தது அன்றி வேற யாருக்கும் தெரியாது. பந்தி விசாரிப்புக்காரன் அந்த திராட்சரசத்தை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எப்பொழுதும் முந்தி ருசி மிகுந்ததை கொடுத்து பிந்தி ருசி குறைந்ததை கொடுப்பான், இந்நேரம் மட்டும் ருசி மிகுந்ததை வைத்திருந்தீரே என்று அவனுக்கு ஒரே பாராட்டலும் புகழலும் கிடைத்தது. இவ்விதமாய் கர்த்தர் முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து நான் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல போதனைகளை வைத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் இந்த கடைசி நாட்களில் மிக ஆசீர்வாதமானவர்களாக மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்யாண வீட்டை ஒரு நல்ல விசுவாசியின் குடும்பத்துக்கு நான் ஒப்பிட்டு பேசுகிறேன். ஒரு நல்ல விசுவாசியின் குடும்பத்துக்கு ஒப்பானவர்கள் இந்த கல்யாண வீட்டார் என்றால் இயேசுவை மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களையும் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அதனால ரொம்ப விசேஷமானது. நான் நினைக்கிறேன், இயேசுவை அழைக்கும் போது, ஆண்டவரே நீ தவறாமல் உன்னுடைய 12 சீஷர்களையும் நீர் கூட்டி கொண்டு வர வேணும் அப்படி என்று சொல்லியிருப்பார். இன்றைக்கு நம்முடைய விவாக அழைப்புதலில் வெட்டிங் இன்விடேஷன்ல என்ன செய்திருப்பாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், சுற்றம் சூழ என்றெல்லாம் அடிச்சிருப்பாங்க வாங்கன்னு சொல்லி. ஆனால் கொடுக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரொம்ப பேரை ஒன்றும் கூப்பிடலை, கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்டுருக்குறோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பட திரண்டு வந்துடாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்படிதான் இப்போ காலம். ஆனால் அந்த நாட்கள் அப்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். நான் இந்த குடும்பத்தை சொல்லுகிறேன், இயேசுவும் அவருடைய சீஷர்களையும் தன் வீட்டுக்குள் வரப்பெற்ற ஒரு குடும்பம். எவ்வளவு அருமையான குடும்பம். நான் ஒரு பெந்தகோஸ்தே குடும்பத்துக்கு இதை ஒப்பிட்டு பேசுகிறேன். இயேசுவும் இருக்கிறார், அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். எவ்வளவு அதிசயமானது பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வாழ்க்கையில இது மிக முக்கியமானது. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள் என்றால் அற்புதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளணும், அப்போஸ்தலர்களையும் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 ஆண்டு காலம் ஜீவித்தாலும் 3.5 ஆண்டு காலம் தம்மால் முடிந்த ஊழியத்தை அவர் செய்தார்.
அதற்கு பிற்பாடு மீதி ஊழியங்களை எல்லாம் சீஷரிடத்தில் ஒப்படைத்து விட்டு போய்விட்டார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகலரின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உங்களிடத்தில் கொடுத்ததை நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். நான் ஜனங்களுக்கு கொடுக்காததை உங்களிடத்தில் கொடுக்கிறேன். உங்களிடத்தில் ஒப்புவித்ததை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி போனார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானும் வேதநாயகம் சாஸ்திரியாரும் 74ஆம் வருடத்துல ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தோம். அந்த கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நாங்கள் இருந்த அறையில ஒரு ஊழியர் என்றால் நான் டினாமினேஷன் எல்லாம் சொல்ல விரும்பல, ஒரு ஊழியர் வந்து என்ன செய்தார், எங்களோடு வாதம் பண்ணினார். எங்களோடு வாதம் பண்ணினது இல்லாமல் நாங்கள் பிரசங்கிக்கிற சத்தியத்துக்கு விரோதமாய் வந்திருந்த வாலிபர்களையும் ஏவி விடுகிற ஒரு ஊழியராய் அவர் இருந்தார். அவர் அந்த ஊர் ஆள். அங்க அந்த ஊரில் இருந்து ஊழியத்துக்கு வேதாம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறவர். அவருடைய வாதம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு நாள் கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து உள்ள வசனங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் அங்குள்ளவர்களை எல்லாம் கலக்கி என்ன சொன்னார் என்றால், நீங்கள் இதை நம்பாதீங்க, இது இயேசுநாதர் போதனை இல்லை, இது வேற போதனை, இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். எங்கள் அறைக்கு வந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னார், தூய பவுலடியார் கலாத்தி நாட்டில் உள்ளவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம் தான் அது அது வேர்ட் ஆஃப் காட் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, நீங்க இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்கன்னு எங்ககிட்ட வாதம் பண்ண ஆரம்பித்தார். அப்படின்னா வேதத்துல எதுதான் பிரதர் கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அவர் ரொம்ப வித்தியாசமா பேச ஆரம்பித்தார். என்ன சொல்லுகிறார், இயேசு தமது வாயத்திலிருந்து என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொண்டால் போதும், மிச்செல்லாம் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அவங்க சொன்னாங்க இந்த உபதேசம் பவுல் உபதேசம் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் வாதம் பண்ண ஆரம்பித்தார். இப்படி பலர் இருக்கிறாங்க. இயேசு சொன்னதை கேட்கணும்னு சொன்னா அப்போஸ்தலர் சொன்னதையும் கேட்கணும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் இயேசுவும் வேண்டும், அப்போஸ்தலர்களும் வேண்டும், அவருடைய சீஷர்களும் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு டினாமினேஷனை சேர்ந்த கூட்டமா இல்லாவிட்டாலும் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை முழுக்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் என்று உங்களை பார்த்தாலே தெரிகிறது. ஆகவே உங்களோடு இயேசுவும் இருக்கிறார், அப்போஸ்தலரும் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? இயேசுவின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுதல். அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ இயேசுவும் அப்போஸ்தலர்களும் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்வின் குறைவுகள் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, ரொம்ப கவனிக்கிறீங்க என்ன? வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்கள், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இருக்கிறார்கள். இப்ப அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. நீங்கள் இதை நல்ல ஒரு கவனமா இதை கவனிக்க வேண்டும். இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு. இயேசு மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருந்து எப்படி குறை வரலாம்? இயேசு மாத்திரம் இல்ல, இயேசு 12 அப்போஸ்தலர்களோட அங்க இருக்கிறாரு. அதுவும் ஆவியில இல்ல, தச்சுருவமா உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரோட. அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவராக ஃப்ரெஷ்ஷா மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. அப்போ எவ்வளவு ரொம்ப துடிப்பா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு எப்படி குறைவு வரலாம்? இது கொஞ்சம் கவனிங்க. நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப பாருங்க, குறைவு நஷ்டம் சேதம், அதுல என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி இருக்குது. என்ன கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள் தான் கல்யாணம். உங்களை கூப்பிடாம போவீங்களா? அண்ணன் கல்யாணம் கூட, அண்ணன் கல்யாணம் தம்பி கல்யாணம்னா கூட அழைச்சாதான் போவீங்க. நமக்கு இவ்வளவு ரோஷம் இருக்குன்னா அவங்க யூதர்கள் ரொம்ப சூடு சொன்ன உள்ளவங்க. அதனால இத்தனை பேர் அழைச்சா நம்ம ஊருக்கார சமையல்காரனை கூப்பிட்டு 100 பேரு 100 கல்யாண கார்டு கொடுத்துருக்குறையா, இன்விடேஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னா 100ன்னு சொன்னா எப்படி 200 பேர் வருவாங்க சார், வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது, அதனால 200 பேருக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லுவான். நம்ம ஒரு ஆளுக்கு இவ்வளவு அறிவு இருக்குது, யூதனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் தெரியுங்களா? இவ்வளவு பேர் அழைச்சிருந்தா இவ்வளவு திராட்சரசம் வாங்கணும், இவ்வளவு இது வாங்கணும், என்னென்ன வேண்டியது விருந்துக்கு வேண்டியது எல்லாம் வாங்கணும், எல்லாம் உலகத்துல அறிவாளிகள் யூதர்கள் தான்.
அதனால அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால அழைக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர், இவர்களுக்கு இவ்வளவு திராட்சரசம் தேவை, இவர்களுக்கு இவ்வளவு சாப்பாடு தேவை, எல்லாம் அவர்கள் ரொம்ப அறிவா ரொம்ப நேர்த்தியாக தான் செய்திருப்பார்கள். ஏன்னா அழைக்கப்படாத பொதுவான கூட்டம் அல்ல வந்து குவிகிறதுக்கு, அழைக்கப்பட்டவர்கள் தான் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறார்கள். அப்படி இருந்து அங்கே ஒரு குறைவு வந்திருக்கிறது. அது எப்படி வந்தது? இயேசு அந்த வீட்டுக்குள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அந்த வீட்டுக்குள் இருக்கிறார்கள். அந்த கவனிங்க, கல்யாண வீடு என்றதை விட்டுட்டு ஒரு வீடு என்பதை மனசில் வையுங்கள். அந்த வீட்டுக்குள்ள அப்போஸ்தலர்களும் இயேசுவும் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஒரு குறை வருகிறது. அதுக்கு வேதத்தின் மொத்த சாராம்சத்தில் இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். குறைவு, நஷ்டம், சேதம், அழிவு, நாசம், என்னங்க, துக்கம், துன்பம், தீமை, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் யாரு? ஓ, நீங்க பேச மாட்டீங்களா? இதெல்லாம் செய்கிற ஆள் யாரு? யாருங்க? பயப்படாம கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யாருங்க? நல்ல சாத்துங்க. அவன் சாத்தான். எல்லா தீமைக்கும் அவன் தான் முதலாளி, எல்லா கெடுதிக்கும் அவன் தான் முதலாளி. நல்லதா இருந்தீங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானமா, திடீர்னு உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஏசுநாதரா காரணம்? அதுக்கு உங்களுக்குள்ள சண்டை வந்ததுக்கு ஏசுநாதரா காரணம்? சாத்தான். எல்லா கெடுதிக்கும் அவன் தான் காரணம். நன்மை, உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், செழிப்பு, நிறைவு, சந்தோஷம், சமாதானம், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? டக்குன்னு சொல்லுங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இயேசு, ஆண்டவர், நம்முடைய கர்த்தர். இதுதான் நம்ம வேதத்தில் மொத்த சாராம்சத்தில் இருந்து அறிகிற ஒரு உண்மை. ஆமாவா? என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி. ஆமாவா? எனக்கே சந்தேகம் உண்டாக்குறீங்களே நீங்க. வராது சந்தேகம் இல்லையா? இயேசுதான் எல்லா நன்மைக்காரன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அறத்திலே உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒரு நன்மை கூட சாத்தானிடத்திலிருந்து வராது. எல்லா தீமைக்கும் கெடுதிக்கும் காரணம் பிசாசுதான். பிசாசுதான். போட்டி, சண்டைகள், பொறாமைகள், ஒருவருக்கு ஒருவர் விரோதம், இது எல்லாவற்றுக்கும் அதிபதி பிசாசு. ஆண்டவருக்கு மகிமை. இந்த பிசாசின் சொத்து, இந்த பிசாசின் கிரியைகள் நம்மில் இல்லாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. இப்போ நான் இந்த சத்தியத்தின், நீங்க இப்பெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க, இது நம்ம வேதத்திலிருந்து அறிகிற மொத்த சத்தியம் தான். நன்மை செய்கிறவர் இயேசு, நிறைவை தருகிறவர் இயேசு, குறைவை நீக்குகிறவர் இயேசு, சந்தோஷம் உண்டாக்குறவர் இயேசு, சமாதானம் உண்டாக்குறவர் இயேசு, வியாதி கொடுக்கிற பிசாசு, சுகம் தருபவர் இயேசு. எல்லா நன்மைக்கும் ஆண்டவர் இயேசுவே காரணம். ஒரு நன்மை கூட மனுஷன் மூலமாகவோ அல்லது மனுஷனாலேயோ அல்லது பிசாசினாலேயோ உண்டாக்குறது இல்லை. தேவன் நன்மையை நம் மூலம் செய்கிறார். ஆனால் பிசாசின் மூலம் ஒரு நன்மை தேவன் செய்யவே மாட்டார். அவன் நன்மைக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம். எல்லா தீமையும் அவன் செய்வான். சரி, இப்பொழுது இயேசுநாதர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறார், அவருடைய சீஷர்களும் இருக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு ஒரு குறைவை, ஒரு நஷ்டத்தை உண்டாக்கணும்னா யார் தான் உண்டாக்கணும்? சொல்லுங்க. சாத்தான் தான் உண்டாகும். அப்ப சாத்தான் அங்க வரணும். இயேசுநாதர் இருக்கிற இடத்துல சாத்தான் வருவானா? சாத்தான் வருவானா? நல்லா சொல்லுங்க. இயேசுநாதர் இருக்கிற இடத்துல சாத்தான் வருவானா? வரவே மாட்டான்றவன் கை வைத்துக்கு பார்க்கலாம். வருவான்றவன் கை வைத்துக்கு பார்க்கலாம். பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தியம் புரிஞ்சவங்க இருக்கிறீங்க, புரியாதவங்களும் இருக்கிறீங்க. தேவ புத்திரர்கள்லாம் தேவ சன்னிதானத்துல கூடினாங்களாம். அவர்கள் நடுவில் யார் போய் நின்னதான்? சாத்தான் போய் நின்னாங்க. ஆண்டவர் கேட்டாரா, என்னப்பா வந்திருக்கிற சாத்தான், என்ன வந்திருக்கிற அப்படின்னு. நான் அப்படியே சுட்டி திரிந்து இடம் இழைப்பார இடம் இல்லாம அப்படியே வர்றேன். நீங்க தான் வேலையெல்லாம் அடைச்சு போடுறாரு, எல்லாருக்கும் வேலி போட்டுறாரு, நான் எங்க இடம் இல்லாம அப்படியே சுத்தி அலைந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஆண்டவர் பிசாசு, நம்ம எல்லாம் தேவ புத்திரர்கள் கூடியிருக்கிறோம். இப்ப பிசாசு நம் நடுவில் வந்து நிற்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாருன்னு வச்சுங்க, பிசாசே, சாத்தானே, எங்கிருந்து வர்றேன்னு சொன்னா அம்பத்தூர்ல நிறைய வீட்டு அட்ரஸ் கொடுப்பான். ஊழியக்காரங்க அட்ரஸ் கொடுப்பான், பிசாசு விசுவாசிங்க அட்ரஸ் கொடுப்பான். இப்ப எல்லாம் கதவை தர வேலையை இடும். இந்த கதையை உங்ககிட்ட ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. ஏன்னா அவங்க எனக்கு எப்பவுமே வாசல் திறந்து வச்சிருக்கிறாங்க. நான் எந்த ரூமுக்கும் போவேன், நான் எங்கே வருவேன், எனக்கு ரொம்ப சுதந்திரமா இருக்குது அப்படின்னா. ஏன்னா அவன் காரியெல்லாம் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. அதனால அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும். தேவன் இருக்கிற இடத்துல பிசாசு வருவான். ஆண்டவர் இல்லாத இடத்துல பிசாசு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் இல்லாத இடம் அவனுடைய இடம். தேவன் இல்லாத இடத்துல அவனுக்கு, என் வீட்டுல ஆண்டவர் இல்லைன்னா பிசாசுக்கு வேலையே கிடையாது.
என் விட்ட கர்த்தர் இல்லை, நான் இயேசு ஏற்றுக்கொள்ள, என் குடும்பத்துல இயேசு இல்லை, என் வீட்டுல இயேசு இல்லை, நாங்க முழுவதும் பாவத்துல இருக்கிறோம், நாங்க முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறோம் அப்படின்னா என்ன இடத்துல பிசாசு வேலை இல்லை. அவன் சொல்லுவான் அவங்க நம்ம ஆளு, அவன் நம்ம போகாமலே நம்ம வேலையை ரொம்ப துல்லியமா முடிப்பாருன்னு அவனுக்கு தெரியும். யார் அவனை விட்டு வெளியே இயேசுவேன்னு சொல்லி பற்றி கொண்டு ஆண்டவர் விட்டு வெளியே வரானோ அங்கதான் பிசாசு இருப்பான். வேதம் என்ன சொல்லுகிறது? பேதுரு எழுதும் போது என்ன சொல்லுகிறார் இல்லையா? அதாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள், ஏனென்றே உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் ஆமா எவனை விழுங்கலாமோ வந்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி இருக்கிறது. ஆக பிசாசு எங்க இருப்பான்? கர்த்தர் இருக்கிற இடத்துல இருப்பான். ஆண்டவன் நான் இதெல்லாம் இந்த சத்தியத்தெல்லாம் ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து இந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இயேசுநாதர் உட்கார்ந்து இருக்கிறாரா, நாம பிசாசு வந்தான். ஒரு குட்டிச்சைத்தான் வந்தானோ, அவன் ஒரு பெரிய சாத்தான் வந்தானோ தெரியாது. இயேசுநாதர்கிட்ட ஒரு பிசாசு வந்துச்சு. வந்து என்னப்பா வந்திருக்கிறேன்னு கேட்டிருப்பார். இதெல்லாம் எங்க பாஸ்டர் எழுதியிருக்குன்னு கேட்டுறாதீங்க. நான் தான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேனே வேதத்துல மொத்த சத்தியத்துல இருந்து. என்னப்பா வந்திருக்க? நீர் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீர், ஜாம் ஜாம் நடக்கும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு ஆண்டவரே. என்னப்பா செய்ய போறேன்? நான் மாப்பிள்ளையும் தொட மாட்டேன், பொண்ணையும் தொட மாட்டேன். பின்ன என்னதான் செய்ய போறேன்? நான் அந்த பந்தி விசாரிப்பு அறை இருக்குதே, அங்க இருக்கிற திராட்சரசம் இருக்கிற ஜாடியோ துருத்தியோ திறக்கவும் மாட்டேன், உடைக்கவும் மாட்டேன். ஆனா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிருவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா நமக்கு மகிமை வருமானு பார்த்தாரு. ஆண்டவர் வரும்னு தெரிஞ்ச உடனே சரி போ வேலையை நடத்தின்னு அவர் அனுமதி கொடுத்தார். அதனால வந்தான். என் வீட்டுக்குள்ள தாத்தா வரணும்னா இயேசுநாதர் போன்னு சொல்லாம உள்ள வர முடியாது. என் ஆண்டவர் என்னோட இருக்கும்போது என் வாழ்க்கையில ஒரு குறைவை ஏற்படுத்த பிசாசு அவன் திட்டம் பண்ணினால், அவன் நினைத்தால் என் ஆண்டவர் போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுமதி கொடுத்தால் வழியே உள்ள வர முடியாது. நீர்தான் யோகுவின் வீட்டை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீரே, வேலையை எடு, நான் உள்ளே போய் அவனுக்குள்ள நான் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறேன். அதற்கு பிற்பாடு அவன் உண்மையில் அவன் அன்பா இருக்கிறானா பக்தியா இருக்கிறானா பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார் சரி அப்படித்தானே, அவன் உயிர் மட்டும் தொடாத போப்பா அப்படின்னு ஆண்டவர் அனுமதி கொடுத்த பிறகுதான் உள்ள வர முடிஞ்சது. அது வரைக்கும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். சிலவர் நம்ம வீடுகள் எல்லாம் இப்படி அனுமதி கொடுத்து ஆண்டவர் அனுப்புற அளவுக்கு இருக்குதா அல்லது அனுமதி இல்லாம பிசாசு வந்திருக்கிறானான்றத நம்ம உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்னன்றதை நீங்களே பாத்துக்கலாம். கர்த்தருக்கு மகிமைண்டாவதா? சாத்தான் வந்து ஆண்டவர் விட்டுட்டார், சரி போ. இவன் போய் யாருக்கும் சொல்லாம திராட்சை ரசத்தை குடிச்சு போட்டான். முதல் பந்தி உட்கார்ந்தாங்க. திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது, குடித்தார்கள். திராட்சை ரசம் பருகி அந்த நாட்கள் இப்போ காபி டீ மாதிரி அந்த நாட்களில் திராட்சை ரசம் பருகிற பழக்கம், அது விருந்துல பரிமாறுகிற பழக்கம், அது அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். சங்கீதம் 104:15 என்று நினைக்கிறேன் வாசியுங்கள். திராட்சை ரசம் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படித்தானா? மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குமா. இந்த கல்யாண வீட்டார் அன்றைக்கு விருந்துல என்ன வச்சிருந்தாங்கன்னா இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் ஒரு விருந்து உபசரணை வைத்திருந்தார்கள். முதல் பந்தியில் உட்கார்ந்தார்கள். இந்த அதாவது இயேசு ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்ட இந்த நல்ல வீட்டார் கொடுத்த திராட்சரசத்தை பருகி இதயம் மகிழ்ந்தார்கள், கவலை மறந்தார்கள், துன்பம் மறந்தார்கள். பந்தி விசாரிப்பு அறைக்குள்ள போனா எல்லாம் அப்படியே இருக்குது, ஆனா ஜாடிகள்ல திராட்சரசம் மட்டும் இல்லை. திராட்சரசம் இல்லை. ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. எல்லாம் கூப்பிடுறாங்க, அங்கவா மாப்பிள்ளை கூப்பிட்டுருப்பாங்க, மணவரையில இருந்தவரை வாயா எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த அறையில போய் எல்லாருக்குள்ளே ஒரு திரைச்சல். என்ன இப்ப பந்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆட்கள், அவர்களுக்கு பரிமாற இப்பொழுது இந்த திராட்சரசம் இல்லையே, என்ன செய்வது இன்னும் 2-3 ஜாடி வாங்கி வைத்திருந்தா என்ன கெட்டா போவீங்க, ஏயா குறைச்சு வாங்கி கரெக்டா வாங்கி வச்சுங்க, இன்னும் தான் கொஞ்சம் கூட வாங்கி வைக்கிறது. இப்படி அங்க ஒரு சந்தடி, அங்க ஒரு திரைச்சல் நடந்துகிட்டே இருக்குது. இயேசுநாதர் எல்லாம் தெரியும், அப்படியே சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறார். ஒன்னும் தெரியாத மாதிரி சீஷர்களோட அப்படி வேற கான்வர்சேஷன், எப்படி ஊழியம் செய்யலாம் இதெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. தாங்கிட்ட பிரச்சனை வராத வரைக்கும் அவர் சைலண்டா இருந்துருவாருங்க. அவர்கிட்ட பிரச்சனை போனாதான் அது டீல் பண்ண ஆரம்பிப்பார். நீங்க முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் இடையில வந்து தலையை நோட்ட மாட்டார். எப்படி சொல்றது? அவர் இடையில வந்து நுழைய மாட்டார். நீங்க புருஷன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டு ஏசு உள்ளதான் இருக்கிறாரு, ஏசு விட்டுன்னு போகல. இங்க திரைச்சல் நடந்துகிட்டு இருக்குது. இயேசுநாதர் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார், அப்போஸ்தலர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இன்னும் இயேசு போகல. அவருக்கு தெரியுது பிரச்சனை எல்லாம், இன்னும் அவர்கிட்ட அந்த பிரச்சனை போகல. இங்கே எல்லாரும் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க வீடு அப்படித்தானே இருக்குது.
என்னங்க பிரச்சனை வந்தா என்ன செய்யறோம்? அதை உடனே ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். நம்ம தான் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமே. நான் வருது என்ன செய்யறோம்? உனக்கு புத்தி இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உன்னால நான் கேட்ட, என்னால நீ கேட்ட, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி அடிச்சு கேட்ட சொன்னா கேட்டியா? இப்படி செய்திருக்கணும், நான் சொன்னதை கேட்கல, அதனால படு, நீ எனக்கு தெரியாது, நீ என்ன செய்வியோ, இப்படி பல காரியங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா ஒருவருக்கு ஒருவர் மோதி கொண்டு கிடக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம், இதை ஜெபத்துல எடுத்துட்டு போவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் இருக்கிறார், எல்லாம் சரி பண்ணுவார். அப்படி புத்தி வருதுங்களா? பெந்தகோசக்காரங்க வீட்டுலதான் ரொம்ப சண்டை நடக்குது. ஏன்னா அபிஷேகத்தின் வல்லமை, நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுற மாதிரியே வீட்டுல சண்டைன்னா, இந்த புருஷ மனைவி சண்டை ரொம்ப இருக்கிறது விசுவாசி வீடுகள்ல தான். அவிசுவாசிகள் பரவாயில்ல. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எங்க விசுவாசி கத்திருக்கிறா அங்கதான் சாத்தா இருப்பான். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரச்சனை வரும். ஆண்டவர் இருக்கும்போது பிரச்சனை சிலது வரக்கூடும். ஆண்டவர் அனுப்பாடு அங்கே இருந்த ஒரு தீர்க்கதரிசிக்குள் கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினதினால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை நான் செய்வேன், நீங்கள் தரித்து நின்று ஆண்டவர் செய்ய ரட்சிப்பை பாருங்க அப்படின்னு அவர்களுக்கு அங்கே தீர்க்க தரிசனம் வருவதை நாம் பார்க்கிறோம். என்றைக்கு நம்ம பிரச்சனையாவே இருந்துச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம். என்றைக்கு நம்முடைய பிரச்சனை அது அவருடைய பிரச்சனையாய் மாறுகிறதோ அப்பொழுதுதான் அது ஜெயமாக வரும். அவருடைய பிரச்சனை எப்போ மாறும்? அந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொடுத்துட்டு கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசத்தோடு நாம் அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனை தீர்ந்து போகும். எல்கானா என்கிற தன் புருஷனை அலட்டி 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 தன் குறைவை நிறைவாக்கி கொள்ள வேண்டும் என்று துடித்த அந்நாள் அது முடியாதே போன போது, அந்த பிரச்சனை ஆண்டவரிடத்தில் எடுத்து சென்ற போது அதை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு மகிழ்ச்சியோடு வீடு வந்தாள், சாமுவேலை பெற்றெடுத்தாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பிரச்சனையா இராமல் அதை அவரிடத்தில் ஒப்படைக்கும் பிரச்சனையா இருந்தால் அவர் என்ன செய்கிறார்? என் பிள்ளைகள் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்று எடுத்து அதில் அவர் அற்புதமாய் செயல்படுவார். ஆகவே அவ்விதமாய் நாம் செயல்பட வேண்டும். இது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த பிரச்சனை போயிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு நன்மை செய்யணும், இந்த வீட்டுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த வீட்டுக்கு அற்புத ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் இப்பொழுது அவருடைய வேலை வருகிறது, அவர் செயல்படுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பாத்திரத்தை தேடுகிறார். எந்த பாத்திரம்? இப்போ நான் இவர்களுக்கு அற்புத ஊழியம் செய்யணுமே, பாத்திரம் தெரிந்து கொள்ளணும். எந்த பாத்திரம் தெரிந்து கொள்ளலாம்? அக்காலத்தில் யூதர்கள் வீட்டில என்ன விதமான பாத்திரங்கள் எல்லாம் இருக்கும் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20. என்ன கவனிங்கள், ஒரு வீட்டுக்குள்ள என்ன வகையான பாத்திரம் எல்லாம் இருக்குமா? இப்ப பொன் பாத்திரம் இருந்தா கண்டிப்பா திருட வந்துடுவான், வந்துருவாங்க. நான் சொல்றேன், அந்த நாட்கள்ல ரொம்ப செழிப்பு இல்லைங்களா? அதனால அந்த நாட்கள்ல ஒரு பெரிய வீட்டுல, ஒரு யூதர் வீட்டுல என்ன இருக்குன்னா பொற்பாத்திரம் இருக்கும். பொற்பாத்திரம் சொல்றது பெரிய தனவான்களுக்கு பரிமாறுவது. வெள்ளி பாத்திரம் அதே மாதிரி. மரப்பாத்திரம் வீட்டு வேலைகள் எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கும். இந்த மண்ணால் செய்யப்பட்ட மண் பாத்திரம் இருக்கு பாருங்க, இது அடுப்புல உட்காரு. சமையல் கட்டுல இருக்கிற பாத்திரம் மண் பாத்திரம். மரப்பாத்திரம் இங்க வீட்டுக்குள்ள அலைஞ்சு ரொம்ப பிஸியா இருக்கும், வைத்திருப்பாங்க. நான் ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள போனதே கிடையாது. இந்த வெயிலிலும் பனியிலும் மழையிலும் நான் அங்கே தான் இருப்பேன். நான் இந்த வீட்டுக்குள்ள போறவங்க காலெல்லாம் கழுவி விடுவேன். இப்படிப்பட்ட தாழ்மையான ஒன்றுமில்லாத என்ன கொண்டா இந்த வீட்டுக்கு திராட்சரசம் கொடுக்கும் ஒரு ஊழியத்தை செய்ய போகிறேன்? தகுதியே கிடையாது ஐயா. ஆண்டவர் பார்த்தார், நீ அல்லவா என் ஊழியத்தை செய்ய தகுதி உள்ள பாத்திரம், உன்னை அல்லவா நான் தேடி வந்தேன் என்று அந்த பாத்திரத்தை தேவன் தமது வேலையை செய்ய தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். நம்மில் ஞானிகள் அநேகர் இல்லை,
அறிவாளிகள் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை, உள்ளவைகளை வெட்கப்படுத்த இல்லாதவை இழிவா எண்ணப்பட்டவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நான் இப்படியே நிறுத்தி இன்னொரு குறிப்புக்கு நான் செல்ல விரும்புகிறேன். அந்த முதல் பந்தியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் திராட்சரசம் பருகி இதய மகிழ்ந்து சென்றார்கள். இரண்டாவது பந்தியில் இருக்கிறவர்களுக்கு திராட்சரசம் கொடுக்க இவர்களிடத்தில் திராட்சரசம் இல்லை என்று கவனிங்கள். இயேசு இருக்கிறார், அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், ஆனால் திராட்சரசம் இல்லை. சோத்திரம். இப்ப நீங்க பாருங்களேன், உங்க கல்யாண வீடுகள்ல முதல் பந்தியை போட்டுட்டு இரண்டாவது பந்தியில ஆட்கள் உட்கார்ந்த பிற்பாடு 10 நிமிஷம் நீங்க டிலே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒண்ணும் வேண்டாம், 10 நிமிஷம் அவங்களுக்கு நீங்க பரிமாறாம இருந்து பார்த்தா அப்போ அவங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன அவங்களுடைய கான்வர்சேஷனை நீங்க கவனிக்கணும். நான் அப்படி ஒரு வீட்டுல மாட்டிக்கிட்டேன். அப்போ பக்கத்துல இருந்தவங்க கான்வர்சேஷனை பார்த்தேன். அப்போ ஒரு பிரதர் சொன்னாரு, இப்பதான் அரிசி போடுறாங்க அப்படின்னாரு. இப்பதான் ரைஸே போடுறாங்க பொங்குறதுக்கு அப்படின்னாரு. உடனே பக்கத்துல அடுத்தவர் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல இப்பதான் அரிசி வாங்குறதுக்கே போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல இப்பதான் நெல்லு விதைக்கவே போயிருக்கிறாங்க. இந்த பாருங்க, நம்ம ஆட்கள் கொடுக்கற 5 ரூபா தான் கொடுத்துருப்பான். இவன் இப்போ 5 நிமிஷம் நீங்க சாப்பாடு பிந்திட்டீங்கன்னு சொன்னா, ஐயோ இவன் பேச்சு இருக்கு பாருங்க. அதனாலதான் நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, மாப்பிள்ளை பொண்ணு மற்றதை விட்டுட்டு அந்த சாப்பாட்டிலேயே கவனமா இருக்கிறாங்க. அந்த காலத்துல என்ன பண்ண தண்ணி கலக்கிற பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஏன்னா முதல்ல ருசி மிகுந்ததை கொடுப்பார்கள், பிற்பாடோ ருசி குறைந்தது கொடுப்பார்கள். அங்கேயே வசனம் இருக்குது. அந்த காலத்துல கூட்டம் வந்தா தண்ணி கலப்பாங்க போகுது. இந்த காலத்திலேயே நிறைய ஆட்கள் வருதுன்னு சொன்னா, ரசத்தையும் சாம்பாரை ஒன்னாக்கி சுடுதண்ணியை சேர்த்து கலந்து என்ன வயிறார ஊத்தி உடியா சாப்பிடலன்னு எவனு சொல்லக்கூடாது. அது ரொம்ப கவனிச்சு. எல்லாரையும் அஃபெக்ட் பண்றது எது? அதுல கை வச்சாங்க பிசாசு. எல்லாரையும் அஃபெக்ட், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை அஃபெக்ட் பண்ற காரியத்துல அவன் கை வைக்கல. எல்லாரும் டோட்டலா ஏதாவது ஒரு நஷ்டம் உண்டாக்க முடியுமா, அதுல கை வச்சாங்க பிசாசு. நான் சொல்றேன் கவனிங்க. இந்த கல்யாண வீட்டாருக்கு இப்ப என்ன இல்ல, அவங்களுக்கு திராட்சை ரசம் பரிமாற இல்ல. என்ன நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நீங்க உங்களுடைய உள்ளத்துல கர்த்தர் பிறரை மகிழ்ச்சியாக்கும் பொருளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசுவின் நற்சுவிசேஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், அவருடைய வசனத்தை தந்திருக்கிறார். நாம் நம்மிலிருந்து பிறருக்கு பரிமாறும் காரியங்கள் அவர்கள் இதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறதாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவர்கள் பேசுகிறது, அவர்கள் செயல்பாடு, அவர்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுகிறது அவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும். சிலருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியாக்கும் பொருளே இல்லை. நம்மை நம்பிதான் இந்த இந்திய தேசம் இருக்கிறது. கிறிஸ்தவ மக்களே, நம்மை நம்பிதான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களை நம்பிதான் இந்த இந்திய தேசம் இருக்கிறது. இவர்கள் காலி என்று சொன்னால் அவர்கள் உள்ள மகிழ எங்கும் பொருள் இல்லை, எங்கும் எதுவும் இல்லை. கிறிஸ்தவர்கள் வெறுமையாயிருந்தால், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் அறிவித்தல், சுவிசேஷத்தை பிறருக்கு கொடுத்தல், கிறிஸ்துவின் அன்பை கொடுத்தல், கிறிஸ்துவின் சுபாவங்களை கொடுத்தல், அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் நடுவில் பிரகாசிக்க கடவது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே. இந்த வகையில் நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய கிறிஸ்துவின் சுபாவங்கள் ஜனங்களுக்குள்ளே பகிர்ந்து கொடுக்கப்பட்டு, அதனால் அவர்கள் கிறிஸ்துவை பருகி, அதனால் ஆண்டவருடைய சத்தியத்தை பருகி அவர்கள் மகிழ்ந்து, துக்கம் மறந்து, கவலை மறந்து, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மகிழ்ந்து, துன்பம் துக்கம் வேதனைகள் மறந்து செல்லுகிறவர்களாக நாம் ஒவ்வொருவர் வீடு மாறும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த இந்திய தேசத்து மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் திராட்சை ரசம் பருகி விடுவார்கள். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் இந்த கல்யாண வீட்டாரோ ஒரு தடவை இவர்களுக்கு கொடுக்க முடிந்தது, அடுத்த தடவை காத்திருக்கும் மக்களுக்கு இவர்கள் திராட்சரசம் பரிமாற முடியவில்லை. உன் வீட்டை சுற்றி இருக்கிறவர்கள், உன்னோடு வேலை செய்கிறவர்கள், உன்னோடு படிக்கிறவர்கள், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த சுவிசேஷத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்குள் தந்திருக்கிற இந்த மகிழ்ச்சியாக்கும் பொருளினால் தங்களை மகிழ்ச்சியாக்கிக் கொள்ள காத்திருக்கும் போது அது இல்லாமல் காலியாய் போன ஒரு பாத்திரமாய் நாம் இருந்தால் ரொம்ப பரிதாபங்க. இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்த போது, இதற்கு முன்பு திராட்சரசம் இருந்த பாத்திரங்களை கொஞ்சம் கொண்டு வாருங்கள், அதில் என்ன பொத்தல் இருக்கிறதா, எதினால் அந்த திராட்சரசம் இல்லாமல் போனது என்று இதற்கு முன்பு திராட்சரசம் இருந்து காலியாகி போன வீட்டுக்குள் இருக்கும் பாத்திரங்களை குறித்து சற்றும் விசாரியாமல் ஆண்டவர் புதிதாய் பாத்திரங்களை தெரிந்து கொள்கிறார். ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு
ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய ஈவை அனுபவித்து அவருடைய வல்லமை இழந்து அபிஷேகம் இழந்து அவருடைய கிருபைகளை இழந்து அவருடைய காரியங்களை இழந்து வெறுமையாய் போகிறவனை மறுபடியும் பிரகாசிப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. அது தேவனுடைய திட்டமே இல்லை. ஆண்டவர் புதிய பாத்திரங்களை தெரிந்து கொள்வார். நான் நினைக்கிறேன் இந்த காலியான பாத்திரங்களுக்கு என்ன கதி வந்திருக்கும் என்று சொல்கிறீர்கள். அந்த வீட்டுக்குள் இருந்து அது வெளியே தூக்கி போடுவதற்குரிய நிலைமை அதற்கு வந்திருக்கும். எத்தனையோ பிரகாசிக்கப்பட்ட மனிதர் அதற்கு பிற்பாடு தேவ ஒளி இழந்து தேவனுடைய பிரகாசம் இழந்து ஆண்டவரின் ஆசீர்வாதம் இழந்தவர்களை நாம் புறக்கணித்து விடவில்லையா? இந்த ஊரிலேயே எழுப்புதலாய் கூட்டம் நடத்தினவர்கள் 1960s எவ்வளவு எழுப்புதலாய் கூட்டம் நடத்தினவர்கள் அதற்கு பிற்பாடு பின்வாங்கி போனவர்கள் எவ்வளவோ செய்தும் நம்மிடத்தில் அவர்கள் எடுபடவில்லையே. தள்ளி விடுவார்கள், புறக்கணித்து விடுவார்கள். ஆண்டவர் தாழ்மையான பாத்திரம் எது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த கற்சாடியை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதில் தண்ணீரை ஊற்ற சொன்னார். வேலைக்காரரை கூப்பிட்டார். தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னார். அது என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் மற்றவங்க உள்ள போனவங்க காலெல்லாம் கழுவி அழுக்கு தண்ணி எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி புதிய தண்ணீர் ஊற்றி இருப்பார்கள். தண்ணீர் ஊற்ற சொன்னார். அவர்கள் தண்ணீர் ஊற்றினார்கள். இயேசு கிறிஸ்து இப்பொழுது அந்த தண்ணீர் ஊற்றின ஜாடிகள் 6 கற்சாடி மேலும் கையை வச்சு ஆண்டவர் இப்ப நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ற மாதிரி அவர் ஜெபம் பண்ணி ஒரு இதெல்லாம் ஒரு உலுக்கு ஒரு அசைப்பு அசைச்சு ஏதாவது பண்ணி கொஞ்சம் நம்பிக்கை வரும். என் நாமத்தினால் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுகமாவார்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கையை வைக்கிறேன் சுகமாகட்டும் போ அப்படின்னா இந்த பாஸ்டருக்கு என்ன இல்லை, வல்லமே இல்லை. அதனால நம்ம ஊழியக்காரர்களும் என்னன்னா தந்திரங்களை படிச்சுக்கிட்டாங்க. என்ன செய்யணும், உனக்கு விசுவாசம் வரணும் என்ன செய்யணும், வா முதல்ல வா அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சு கரண அடிக்கிற மாதிரி சும்மா தட்ட கட்ட 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 அடிச்சு தலையில அடிச்சு பிடி இல்லாத தலைவலி வந்துடும். அடிச்சு ஒரு சத்தம், அந்த சத்தம் வந்த பிறகுதான் எவ்வளவு வல்லமையா பாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு எஃபெக்ட் சுகமான மாதிரி. வீட்டுக்கு போன உடனே முதல்ல இருந்தது வேற வலி, இப்ப தலைவலியும் சேர்ந்து வந்திருக்கு. வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும் நம்ம என்னன்னா ஏதாவது ஒரு இதை பார்க்கிறோம். அதனால்தான் இக்காலத்து ஊழியர்களும் ரொம்ப டாக்டிக்ஸ் கையாளுறாங்க. ரொம்ப உங்களை ஏமாத்துறதுக்கு இப்படி எல்லாம் செய்யதான். ஏமாத்துறது இல்லை, நீங்க அப்பதான் நம்புவீங்க. இப்படி வெறும் சத்தியத்தை சொன்னா நம்புவீங்களா நீங்க? நானும் ஒரு தந்திர உபாயங்களை கையாளுற ஆளா இருந்தா நேரத்துக்கு 2 மணிக்குன்னா 3 மணி என்ன இன்னைக்கு மைதானமே நிறைஞ்சிருக்காதா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு நானும் டபுளாக்குள்ள அடிச்சு தலையில அடிச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். ஆண்டவர் சொன்னார், இந்த உத்தியோகமே உனக்கு வேண்டாம், நான் சத்தியம் அறிவிக்கிற கொண்டு தந்திருக்கிறேன், அந்த மட்டும் நீ பயன்படுத்துப்பா அப்படின்ட்டு. என்ன ஆண்டவர் உண்மையை சொல்ல, தண்ணீரை ஊற்றுங்கள் மொண்டு கொண்டு போங்கள்னு சொன்னார். நானா இருந்தா நிச்சயமா ஐயா ஆளை விடுங்க, இந்த 12 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிற அவங்கள மொண்டுட்டு போக சொல்லும். ஏதோ புண்ணியத்துக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டுல. இவங்க இந்த என்ன எங்க இருந்து கொண்டு வந்த கற்சாடியில இருந்து கொண்டு வந்த தலை மேல போட்டு உடைச்சிருவான் என்ன. அதனால நான் மாட்டேன்னு சொல்லி இல்ல ஏதாவது ஊத்தி மந்திரம் பண்ணி அவரை இது பாரு தண்ணி தானப்பா ஊத்துனேன் பாரு, இப்ப பாரு கலர் மாறிடுச்சு பத்தியா, இங்க வா வாயில கொஞ்சம் ஊத்தி பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆமா ஆமா அப்பா ஆனா அப்பா கொண்டு போறதுக்கு தண்ணீரை ஊற்றி மொண்டுட்டு போங்கிறார். தண்ணீரை ஊற்றுங்க மொண்டுட்டு போங்க அப்படிங்கிறார். யாருக்குங்க வரும், யார் நம்ப முடியும்? என்னையா ஒரு அடையாளம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை. அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள் என்று மரியம்மா கட்டளை கொடுத்திருந்தனால அவர் சொன்னபடியே செய்தார்கள். தண்ணீரை ஊற்றினார்கள், தண்ணீரை தான் மொண்டார்கள். அவர்கள் போகையிலே அது திராட்சரசமாக மாறினது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தில் என்ன கடைசியா எங்க அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் போட்டாங்க. நான் நினைக்கிறேன், நான் ஒரு வாலிபன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு 14-15 வயசு இருக்கும். அப்ப எங்க அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் போட்டாங்க, நீ விளங்க மாட்டேன் நாசமா போடா. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தைரியம், என்னமோ நம்மளை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, அப்பாவே விளங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இப்படித்தான் வீட்டுல எல்லாம் புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. கொஞ்சமான சேட்டையா பண்ணுவாங்கன்னா அப்படி பண்ணிருந்தேன். அப்பா அப்படி சொல்லுவாருன்னா நான் எப்படி இருந்திருப்பேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புறக்கணிக்கப்பட்ட பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். இதிலே தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரை நிரப்பினார். இதில் இருந்து இப்பொழுது வார்க்கப்படுகிறதை
பருகிறவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்த திராட்சரசம் பந்திரு சாரிப்புக்காரன் கையில கொடுத்தாச்சுங்க. அவன் வாயில கொஞ்சம் ஊத்தி பார்த்துட்டு அவன் காலும் கையும் கீழே நிக்கலங்க. அவன் ஒரே ஆட்டம். அவன் என்ன செய்யறான்? குதிக்கிறான். மாப்பிள்ளை கூப்பிடுறான். மாப்பிள்ளை இவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்தேன் இந்த திராட்சரசத்தை. முந்தைய விஷயம் முதலாவது நான் குடிச்சு பார்த்திருக்கிறேன். அது பரவாயில்ல, ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனா இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்குதுன்னு அப்படியே குதிக்கிறான். திராட்சரசத்தை ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு சொல்றேங்க, முதலாவது திராட்சரசம் குடித்தவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகள். நியாயப்பிரமாணத்தின் மூலம் மோசே போல ஆசாரியர் மூலம் அர்த்தங்களை எதிராக வைத்தவர்கள். இரண்டாவது பந்தியில் திராட்சரசம் குடிக்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள். இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வரும் ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்கள். ஆகவே நான் மோசே காலத்தில் இல்லாததுக்காக ஸ்தோத்திரம், நான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இயேசு என்னை பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களை விட அதிக சந்தோஷத்தோடு அதிக மகிழ்ச்சியோடு என்னை இருக்க பண்ணி இருக்கிறார். இப்ப பாருங்க திராட்சரசம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ கற்சாடியுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன பண்ணாங்க? கற்சாடி எங்க இருக்கு? இப்ப திராட்சரசம் கற்சாடி அவ்வளவு பேர் வந்தாங்க, வேகமா வந்தாங்க. 6 கற்சாடி அப்படியே தூக்கிட்டு போய் இந்த ரூம்ல இருந்து காலியா போன பாக்குறவங்க தூக்கி வெளியே குப்பையில போட்டுட்டு இதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஆண்டவர் உன்னை உபயோகப்படுத்தாத வரைக்கும் ஒருத்தரும் மதிக்க மாட்டார். கர்த்தர் உன்னை பயன்படுத்திட்டாருன்னா நிச்சயமாய் அநேகர் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு கனமும் மதிப்பும் வந்துடும். முதல் முறையாக ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணும்படி போயிருந்தேன். அது என்னுடைய சொந்த ஊரில் நடக்கிற பாஸ்டரேட் கன்வென்ஷன். இதை விட பெரிய மைதானத்துல முழுவதும் மக்கள் போட்டிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். அங்கே நான் பிரசங்கம் பண்ணேன். அதுக்கு முன்னே என்ன எல்லாருக்கும் தெரியும், என்னை பற்றி எல்லாரும் அதிருப்தியா இருந்தாங்க. அன்றைக்கு முதல் கன்வென்ஷன்ல கர்த்தர் என்னை பயன்படுத்துவதை பார்த்ததும் என் மூலமாய் கர்த்தர் வார்த்தை திராட்சரசத்தை பருகினவெல்லாம் மகிழ்ச்சி கொண்டு எல்லாரும் என்னிடத்துல ஓடி வந்து, நான் யார் தெரியுமா, நான் தான் உனக்கு சித்தப்பா, நான் தான் உனக்கு மாமா, நான் தான் உனக்கு மச்சான், நான் தான் உனக்கு இன்னாரு, இவன் இன்னாருன்னு சொல்றதுக்கே, இந்த குடும்பத்துல ஒருத்தன் சொல்றதுக்கே வெட்கப்பட்ட ஆட்கள்லாம் இப்போ இன்னாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமையாக நான் சொல்லுகிறேன். இந்த மதிப்பும் இந்த மரியாதையும் எப்படி வருகிறது? ஆண்டவருடைய வல்லமையான ஊழியத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னையும் பிரயோஜனமான அநேகருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் ஒரு பாத்திரமாக என்னையும் மாற்றும் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு நேர ஊழியமாயிருந்தால் அதற்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இல்லாவிட்டால் எல்லா விசுவாசியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நிச்சயம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நான் ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த கூட்டம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பயன்படுத்துகிறாரா? நான் அவருக்கு பிரயோஜனமா இருக்கிறேனா? நான் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நானே முட்டி மோதிக்கொண்டு சஞ்சரப்பட்டு கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு தவறுகளை செய்து கொண்டு கிடக்கிறேனா? அல்லது நான் ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு மனுஷனாய் நான் மாறி இருக்கிறேனா என்று நாம் கவனிக்க வேண்டும். இந்த திராட்சரசத்தை அவர் அங்கே பரிமாறினதுனால ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இப்ப பாருங்க, அந்த சாத்தானுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த வீட்டுக்கு குறைவை கொண்டு வந்த சாத்தான் எங்கே? அந்த வீட்டுக்கு தீமை செய்த சாத்தான் எங்கே? அந்த வீட்டுக்கு நஷ்டத்தையும் அவமானத்தையும் கொண்டு வர முயற்சித்த சாத்தான் எங்கே? வெட்கப்பட்டு ஓடி போனான். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் மகிமைப்பட்டார். அவருடைய சீஷர்களுடைய விசுவாசம் வளர்ந்தது. அந்த வீட்டாருக்கு தேவ மகிமை வெளிப்பட்டது. அநேக ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டினதே அந்த வீட்டார் தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கலாம், உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் ஆண்டவர் அறியாமல் உனக்கு வரவில்லை. அந்த கஷ்டத்தின் மூலம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கானாவூர் வீட்டுக்கு சென்ற அதே கர்த்தர் இன்று இங்கே வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்கள் இந்த வசனத்தை ஏதோ ஒன்று என்று நீங்கள் விட்டு விடாமல் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிரயோஜனமாக்கி தருவாராக. எல்லார் வீட்டிலும் ஒரு குறைவு இருக்கிறது, ஒரு குறை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது. உன் வீட்டிலும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அந்த பிரச்சனைக்காக
நீ மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் பண்ணாமல் இந்த பிரச்சனை பிசாசினால் வந்தது என்பதை உணர்ந்து அதை விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொண்டு போ. அன்பான சகோதரா, நீயும் மனைவியும் அடிக்கடி உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகளுக்காக வெளியே நல்ல நாகரிகமா இருக்கிறீங்க, ஆனால் வீட்டுக்குள்ள பயங்கரமான குழப்பங்களும் சண்டையோடு இருக்கிறீர்களே. இந்த இயேசு உங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கிறார். இந்த உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்க பிரச்சனையை சொன்னால் என்ன, அவர் தீர்த்து வைப்பார். நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்து மக்களை மகிழ்ச்சியாக்கும் ஒரு அருமையான ஆசீர்வாதமான மக்களாய் எங்களை மாற்ற ஆண்டவரே. என்னை ஒரு தாழ்மையான பாத்திரமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த கற்சாடியை போல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அந்த மேல் அறையிலே அவர் இறுதி ராபோஜன வேளையிலே ஒரு சிலை எடுத்துக்கொண்டு தன் அறையில் கட்டிக்கொண்டு ஒவ்வொருவருடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தம்மை தாழ்த்தினார். இன்னைக்கு நம்முடைய பெருமையினால் நாம் அழிந்து போகிறோம். நம்மை தாழ்த்தும் போது, நான் ஒன்றுமில்லை, படிப்பு பெருமையோ அல்லது பண பெருமையோ அல்லது வேற எந்த காரியத்தினாலோ நான் பெருமைப்படாமல் என்னை தேடி வந்தீரே, வீட்டுக்கு வெளியே இருக்கிற பாத்திரத்தை தேடி வந்தீரே, புறக்கணிக்கப்பட்ட பாத்திரத்தை தேடி வந்தீரே, நிம்மதி இல்லாத ஜனங்களுக்கு, சந்தோஷம் இல்லாத ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு திராட்சை ரசத்தை ஆண்டவரை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்ய என்னை தெரிந்து வந்தீரே. நான் அபாத்திரம் அப்பா, நான் தகுதி இல்லை அப்பா என்று தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மில் அவருடைய ஜீவ தண்ணீரை ஊற்றி நமக்குள்ளே அவருடைய ருசி மிகுந்த சத்தியத்தை வைத்து அநேகரை மகிழ்ச்சியாக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படி வேளை வரும்போது உன்னுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். என்னை பிறருக்கு ஆசீர்வாதமாய் வையும் ஆண்டவர், என் மூலமாய் அநேகருடைய உள்ள மகிழட்டும் என்று ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவருனை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த இடத்தில் கூடி இருக்கிற நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் எங்கள் வாழ்க்கையில் இருந்தும் சில வேளைகளில் சில குறைகள் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் மாம்சத்தில் போராடி எங்களோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எங்கள் பிரச்சனையை சொல்லாமல் நாங்களே போராடி கொண்டிருக்கிற இந்த நிலைமை மாறி உம்மிடத்தில் நாங்கள் எங்கள் பிரச்சனையை சொல்ல எங்களுக்கு விசுவாசத்தை நம்பிக்கையை தாரும். ஆண்டவர் என்ன எங்களுக்கு சொல்லுகிறீரோ அதன்படி செய்யும் ஒரு கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை நம்பி எங்களை சூழ இருக்கிற புறமதஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டிய சத்தியத்தை நீர் எங்கள் கையில் தந்திருக்கிறீர். அதை அவர்களுக்கு வார்க்கக்கூடிய ஒரு சாட்சியின் ஜீவியத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. அப்பா, புறக்கணிக்கப்பட்ட பாத்திரத்தை எப்படி நீர் தெரிந்து கொண்டீரோ, வீட்டுக்குள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிற பாத்திரங்கள் பல இருக்க தாழ்மையான பாத்திரம் தேடி வந்து அதை கொண்டு தமது ஊழியத்தை செய்தீரே. அப்படி போல ஆண்டவரே, எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் ஆண்டவரே அநேகர் இருதயத்தை அதிக மகிழ்ச்சியாக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்கிற விசுவாசிகளாய் மக்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு தொடர்ந்து பேசும் ஆண்டவர், கிரியை செய்யும் ஆண்டவரை. தொடர்ந்துள்ள கூட்டத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்களை ஆசீர்வதியும். இந்த பள்ளிக்கூடத்தை ஆசீர்வதியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு கற்சாடியை போல மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், மனுஷரால் அவமதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ எங்களை அவமதிக்கிறதில்லை. எங்களை உம்முடைய பாத்திரங்களாக எடுத்துக்கொண்டு நீர் பயன்படுத்தும் போது இந்த உலகத்தில் மகிமையும் கனத்தையும் எங்களுக்கு நீர் பெற்று தருகிறீர். இந்த வல்லமையான ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவரின் ஐக்கியம் எப்பொழுது நம்மோடு இருப்பதாக. ஆமென். மாத்தமுள்ள நாமத்தில் இந்த மாலை வேண்ட குறித்த யாவரையும் இந்த ஊழியத்தை ஆயத்தப்படுத்தின அருள் தேவனுடைய பிள்ளைகளும் விசேஷமாக தந்தை எஸ்பி ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறேன். நம்முடைய இயேசு ஜீவிக்கின்றார். அல்லேலூயா. நான் மிக சந்தோஷப்படுகிறேன். மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தராமே என்ற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இப்பொழுதும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடித்தோம். கிறிஸ்துமஸ் ஞாபகம் இருக்கும்.
கிறிஸ்துமஸ் கேக்கும் அநேக வீடுகளில் இன்னும் மீதி இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது ஒரு அழகான வார்த்தையை எல்லாரும் சொன்னோம். உன்னத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன். மகிமையின் ராஜா பத்திரிகை இந்த மகிமையான தேவனை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற நாட்களே ஆயத்தப்படுத்த தேவன் ஸ்தோத்திரம். அருமையான தம்பி SP ஏப்ரஹாம் அநேக ஊழியர்களை பாரத்தோடு செய்கிற பிள்ளை. தன்னுடைய வயதிற்கும் தன்னுடைய அனுபவத்திற்கும் அதிகமான காரியங்களை எடுத்து பாரத்தோடு செய்கிற தேவனுடைய மனுஷன். அவருடைய ஊழியத்தை குறித்து அவருடைய ஊழியம் நான் சொல்ல விரும்பவில்லை, கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் உள்ளவராக இருக்கிறதுனால இதை குறித்து அநேகருக்கு தெரிந்திருக்க வேண்டும், அநேகருக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பினோம். அதுக்கேற்ற வண்ணமாக ஒரு செய்தி மடலை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இது புஸ்தகம் அல்ல, இது ஒரு பத்திரிகை தான். இதை மாதம் மாதம் வெளியிட வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் தேவ பிள்ளைகளை இது எப்படி என்று தெரியவில்லை. ஆரம்பிக்கும் போது பெருசாக ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தர் அமைப்பதாக இதற்கு சந்தா என்று கேட்டேன். சந்தா இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் தங்களின் விருப்பத்தின்படி செய்வதை தான் சந்தா என்று சொன்னார்கள். ஆகிய வந்திருக்க குடும்பத்துக்கு ஒரு பத்திரிகையாக அங்கே ஸ்டாலில் வைக்கப்பட்டிருக்கும். குடும்பத்துக்கு ஒரு பத்திரிகையாக நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கிக் கொள்ளும்போது நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போகலாம். ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்காக ஜெபிக்க வேண்டியவர்கள், மற்ற காணிக்கை தாங்க வேண்டியவர்கள் நீங்கள் மணியாளர் மூலமாக நேரில் கொடுக்கலாம். ஒரு ஸ்டாலின் நீங்கள் பிரியப்பட்டதை இந்த பத்திரிகை கொடுத்து விட்டு போகலாம் சொல்லி கேட்டுக்கொள்ள அவர் சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் இந்த மகிமையின் ராஜா பத்திரிகை ஆயத்தப்படுத்தி இப்ப ஜெபிக்க போறோம். ஏன்னா ஒரு அம்மா கேட்டாங்க, வேண்டிய பத்திரிகை இருக்குது, இன்னுமா பத்திரிகை தேவையே, இன்னுமையா பத்திரிகை தேவைன்னு சொல்லி ஒரு அம்மா எனக்கு கேட்டாங்க. நான் சொன்ன, வேண்டிய அளவுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறேன், இன்னொரு முட்டை பசிச்சுக்கிறது டேபிள் வைக்கிறே எதுக்குன்னு கேட்டேன். சும்மா தானே, இது சும்மா தான். தேவைப்படைய தேவை 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 கத்திரி சத்தம் முழங்கணும். உலகம் முழுது அதை கேட்கணும். ஹல்லேலூயா. அமைப்பதாக இதை ஆசிரியர் பிரதிஷ்டை செய்து முதல் செய்தி மடலை நம்ம சாமர்கள் கொடுக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துவோம். கரங்களை வைத்து மகிமின் ராஜாவே ஸ்தோத்திரம் சொல்லும். மகிமின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமின் ராஜாவே ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையானவரே, இந்த அருமையான பத்திரிகை கண்டு ஸ்தோத்திரிக்கிறேன். இதை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மடலை ஆயத்தப்படுத்துறதுக்காக ஸ்துதிக்கிறோம். ஏற்றவர்களே வந்து சேர்ந்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு போகும்போது மகிமையின் ராஜர் வருகைக்காக பிதாவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கலாக இருக்கட்டும். என் ஆண்டவர் வரும்போது ஒரு கொண்டு நாங்களும் அந்த மகிமையின் ராஜர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தோன்னு சொல்லி பிரேசியோடு வாங்கி கொண்டு போகட்டும். எந்த வீடுகளை பிரேசிக்கிறதோ அந்த வீடுகளுக்கு நன்மை வருவதாக கர்த்தரை இருக்க வேண்டுமா ஜெபிக்கணும். ஆசீர்வதியும் ஆயத்தப்படுத்த மகனையும் பிதாவே தன்னுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பதாக இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு போதகமார்களுக்கும் இந்த பத்திரிகை கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். பிரதர் கொஞ்சம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையின் ராஜா என்ற பெயரை கர்த்தர் கொடுத்தார். சங்கீதம் 24 ஒரு நாள் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். மகிமையின் ராஜாவை குறித்து நான் அதிகமாக தியானித்தேன். மகிமையின் ராஜா சீக்கிரமாக வரப்போகிறபடினாலே எதையாவது அவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி பல நாட்களிலே யோசித்தாலும் எல்லா ஊழியங்களும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இதுவும் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு அநேகருடைய ஜெபத்தினாலும் தேவாவியார் ஒத்தாசையினாலும் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலே இதை பிரதிஷ்டை செய்த அங்கிள் டாக்டர் கிளிஃபோர்ட் அங்கிள் அவர்களுக்கும், இதை அருமையாக நடத்தின அண்ணன் தியாகராஜன் மார்க்கஸ் அவர்களுக்கும், வந்து வாழ்த்தி ஜெபித்த அருமையான போதகர்கள் ஒவ்வொருவருக்கும், மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற விசுவாச
பெருமக்கள் அருமையான உடன் பிறந்த கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றியும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு என்னிலே ஒரு தகுதியும் கிடையாது. எல்லாமே கிருபை. அடிக்கடி போகும்போதும் வரும்பொழுதும் நான் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை நினைக்கிறேன். இதற்கும் பெயர் எல்லாமே கிருபையா இருந்து கொண்டிருக்கிறது. ஜெபியுங்கள். அருமையான அங்கள் சொன்னது கூட போகும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பத்திரிகையை நீங்கள் பெற்று செல்லவும், கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரும் ஏவும் பொழுது இதை மாதம் மாதம் வர வைக்க முடியும். அது ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆண்டவர் சித்தமானால் அது மாதம் மாதம் வரும். இதில் அண்ணன் அவர்கள் சொன்னது போல நீங்கள் ஜீவனுள்ள சாட்சியாக சாட்சி எழுதலாம். இது என்னுடைய பத்திரிகையை நினைக்காதீர்கள், அதற்கு போட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஜீவனுள்ள சாட்சி. கர்த்தர் உங்களுக்கு ஏவுற செய்தியை கொடுத்தால் அதில் வெளியிடுவோம். இதுல எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்த்தரை நாம மையப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இதன் மூலம் அநேகர் விசுவாச வீரர்களாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, தேவ ராஜ்யத்தை கட்டுவர்களாக எழும்ப வேண்டும். அது தேவனுக்கே மகிமையை கொண்டு வருவதாக. ஆமென். இந்த 3 தின கூட்டங்களையும் இந்த இடத்திலே நடத்துவதற்கு நமக்கு சுகபலத்தை கொடுத்து இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணதற்கு உதவி செய்த என் தேவனாகிய கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்த நம்ம எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த 3 நாளும் கொண்டு வந்து அல்லேலூயா சொல்லுவோமா? கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஆட்கள் வரலாம். எப்படி கல்யாண விருந்து ஏற்பாடு செய்து சாப்பாட்டுக்கு ஆட்கள் வரலாம், எங்களை வருத்தமா இருக்கும், வேஸ்டா போகக்கூடாது. என்னுடைய விருப்பம் அதே ஒன்றுதான். எவ்வளவு நாள் ஆண்டவரே உமக்காக உயிரை கொடுத்தாலும் சரியா உயிரை கொடுக்கணும், உமக்காக செலவு பண்ணாலும் சரியா செலவு பண்ண வேண்டும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வரும்போது ஒரு பேனர் பார்த்திருப்பீர்கள். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். பவுல் அழகா சொல்கிறார், நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எனவே இந்த கூட்டத்தின் காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது உங்களுக்காக 54 மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்கள். இது தொடர்ந்து ஆண்டவர் நடத்த சித்தமா இருந்தால் இது வருடம் வருடம் நடக்கும். இப்படி வருஷம் வச்சா நல்லா இருக்குதியா, எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கு, அடுத்த வருஷம் வைங்கன்னு சொல்றோம். அல்ல சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு விருப்பம் இல்லை. ஊருக்கு போறீங்களா? ஊருக்கு போகணும். அடுத்த வருஷம் வைக்கலாமா? இன்னொரு அல்ல சொல்லுங்க. அப்ப நோட்டீஸ் வால் போஸ்ட் போட தேவையில்ல. ஞாபகம் வந்துருவீங்களா? சரி, எப்படி அந்த செலவு பண்ணதான் வைப்பீங்க, செலவு பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வருஷம் இங்க அது மாத்திரம் இல்ல, மாதம் மாதம் இங்கே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துல பரிசுத்தவான்களுக்காக, அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தர்களும் திடீரென்று வருகிறார்கள். பாவத்திலும் வியாதியிலும் சாபத்திலும் இருக்கிறவர்களும் விடுதலை பெறுகிறார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த மாதிரி ஒரு இடத்தை கொடுத்த தேவனுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நாம் உண்டாவதற்கு முன்னமாகவே இந்த பள்ளியை உண்டாக்கின தேவனுக்காக நன்றி. அதை கொடுப்பதற்கு மனப்பூர்வமாக கொடுத்த அண்ணன் தியாகராஜன் மார்க்கஸ் அவர்களுக்காக, குடும்பத்தாருக்காக நான் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என் தனி ஜெபங்களில் நான் ஜெபித்து வருகிறேன். நீங்களும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த இடத்துல நடக்கிற ஜெபம் இந்த மைதானம் முழுவதும் கொரியாவில் நடக்கிறது போல இந்த மைதானம் முழுவதும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களையும் வீராங்கனையும் எழுப்புகிற ஒரு ஜெப கூட்டம் வைக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபிக்கிறவர்களாக, தேசத்தை கலக்கிறவர்களாக இங்கிருந்து போக வேண்டும். நான் ஒரு நாள் வாசித்தேன், எபினேசர் என்றால் இங்கிருந்து புறப்படுகிறதா, எனது பாளையம் இங்கிருந்து புறப்படுகிறது, புறப்பட்ட பாளையம் ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஒரு நாள் திடீரென்று படிக்கும் பொழுது அந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வருஷம் இங்க இருந்துதான் அந்த பத்திரிகையும் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்க இருந்துதான் புது பலன் அடைகிறவர்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் தேசத்தை கலக்குவார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். நாம் சோர்வா இருக்க வேண்டாம், அசதியா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. நாம் எவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவருக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கூட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கு அநேக வாலிப தம்பிமார்கள், சகோதரர்கள் வெற்றி சிறந்தவராக, ஜெய வேந்தராக எங்கள் நடுவே உலாவிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் அளிக்கின்ற பொது வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுக்க வேண்டும் என்று நியமித்த அந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற, அதை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. அதை கொடுக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்கு 100 மடங்காக நீ பெருக பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே நீ பிரியமாய் இருக்கின்றீரே ஆண்டவரே. இன்றைக்கு உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீ பிரியமாக இருந்து இந்த வருடம் முழுவதற்கும் உள்ள அனைத்து தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாய் ஆசீர்வதிக்கின்றேன்.
Binot Carbin kum chijuande, and a badu kum chijo, and a baudu abanatin bizikea, adan subgrailing on a wide in Pritikianago, a Jarachi bin the Kalmaria, hallelujah. பரிசுத்தாவியாருடைய சமூகம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்வதாக. இன்றைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் பரிசுத்தாவியாருடைய சமூகம் ஆட்கொள்வதாக. அனைத்து குறைவுகளும் நிறைவாக்கப்படுவதாக. முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருந்ததே, அப்படி போல தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இனிமை அடைவதாக. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற செய்திக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அந்த செய்தியை பரிசுத்தாவியினால் அபிஷேகித்து அனுப்புவீராக. ஆவியின் பிரசன்னத்தோடு ஒவ்வொரு ஆத்துமாவிலும் அந்த செய்தியின் வார்த்தைகள் நுழைவதாக. ஜனத்திற்குள் இருக்கின்ற கட்டுகள் நொறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற அருமையான தம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் வைத்து பயன்படுத்துவீராக. ஒரு அக்னி ஜோலையாய் உபயோகப்படுத்துவீராக. தடைகள் எல்லாம் நீக்கும் பெரிய காரியங்களை செய்யும். சகோதரர் எஸ்பி ஆபிரகாம் அவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கின்ற தம்முடைய மகனுக்கு இப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்தீரே, இன்னும் 100 மடங்காய் நீர் தம்முடைய மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உம்முடைய சமூகத்தில் மகனை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சையையும் ஆவிக்குரிய வைராக்கியத்தையும் நிறைவேற்றும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே.